இங்கே தான் படுத்துன்னு பாத்ரூமில் குளிக்கிறேன். இது வரலும் நான் எத்தனையோ மனு கொடுத்துருக்குறேன். எனக்கு எந்த பதிலும் கொடுக்கல. இது எங்களுக்கு பரம்பரை இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். இப்போ பஸ் ஸ்டாண்டு போதுன்னா மனசு கஷ்டம். இதை நம்பி தான் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறோம். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு தானே. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இங்கே தான் பிறந்தது வளர்ந்தது, கல்யாணம் பண்ணது, குழந்தை பெற்றது எல்லாமே இங்கே தான். 10 வயசுலேருந்து 50 வருஷம் பூ விற்றேன். இப்போ பழம் விற்கிறேன். விட்டு போகிறமே தான். அதெல்லாம் எந்த காலத்துலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் 7 பிறப்பு கிடைச்சாலும். செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு எப்பவும் இந்த பிராட்வே பாரிஸ் அப்படி பேர் கேட்டாலே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப் தான் பிராட்வே. ஸோ காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே செம்ம பீக்காக இருக்கும். 1950 லைட்டாக அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவும் ஃபஸ்ட்டெல்லாம் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு கம்பத்தை வச்சு அங்கே ஒரு பஸ்ஸு ஃபோட்டோ வச்சுருவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக இங்கே இம்ப்ரூவ் ஆனோடனே 1972 பயங்கரமாக இங்கே கட்டடமைப்பெல்லாம் வச்சு கவர்மெண்ட் நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வர வர பஸ்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா 1977 இது ஒரு பெரிய பஸ் ஸ்டாப்பாக ஆகிட்டாங்க. நிறைய மக்கள் அதுக்கப்புறம் நிறைய பஸ் எல்லாம் போட்டு கவர்மெண்ட் பயங்கர ஃபெசிலிட்டிஸாக ஆக்கிடுச்சிங்க. இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் மெட்ராஸ்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் வந்தது. ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாப்னா இதுதான் நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு நாளைக்கே 1.5 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1975 ஒரு கடுவு பஸ் ஸ்டாண்டு இடித்தாங்க. இடிக்கும் போது பஸ் ஸ்டாண்டு சின்ன பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. இப்போ மக்கள் தொகை மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிப்போச்சு. அப்போ இடிக்கும் போது மறுபடியும் இடித்த உடனே 50 பஸ்ஸு நின்றுது. இடித்ததுனால தப்பு கிடையாது இல்லையா? 5 பஸ்ஸுக்கு இடித்த பிறகு 50 பஸ்ஸு நின்றுது. அதுக்கு பிறகு 87 ஒரு கடுவு இடித்தாங்க. அன்றைக்கி இடிக்கும் போது இப்போ 150 பஸ்ஸு நிற்குது. இப்போ அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? இப்போ மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்குது. ஆனால் பாதிப்பு என்னமோ இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு தான். அன்றைக்கி 500 கடை இருந்தது, இடித்த பிறகு 126 கடை ஆயிடுச்சு. மீதி 400 கடை போயிடுச்சு. ஆனால் 400 கடை போனால் 4000 பேருக்கு இப்போ நல்லா ஒரு ஒப்பீனியில் அரசாங்கம் செஞ்சுருக்குது. இப்போ இடிக்கிறாங்கன்னும் போது எங்களுக்கு ஓரளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு எங்கே கடை ஒன்று சொல்லுங்கன்னாங்க. பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனாண்டா இந்த 126 கடை 163 கடை அங்கே கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு 8 மாதம் ஆச்சு கடை கட்டி கொடுத்து. இப்போ என்ன ஒரு 4-5 நாளாக நீங்கள் உங்கள் இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பிறகு எல்லாமே கரெக்டாக செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு மாற்றத்தினாலோ எந்த ஒரு இதுவுமே தப்பு கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கடை கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு எடுத்த பிறகு 9 மாடி கட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? 9 மாடி கட்ட போது பிளாட்பாத்தில் இருக்கிற வண்டி பூரா, ரோட்டில் நிற்கிற வண்டி பூரா கீழ்த்தளத்துலையும், அதுக்கு மேலே கார் மேல் தளத்துலையும், அதுக்கு மேலே பஸ்ஸு வரதான் அரசாங்கம் சொல்லி இந்த 9 மாடி கட்டுறாங்க. இது நன்மை தானே கோசம், தீமை கிடையாது. மேலோட்டமாக பார்க்குற மக்களுக்கு ஐயோ வந்தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க இன்னும் மேலோட்டம் சொல்லிட்டு போகிறவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது. பிறந்ததே இங்கே தான். 50 60 70 வருஷமாக 10 வயசுலேருந்து கடை வைக்கிறேன். ஆமாம், 10 வயசுலேயே பூ விற்றேன். இப்போ பழம் விற்கிறேன். 10 வயசுலேருந்து 50 வருஷம் பூ விற்றேன். இப்போ பழம் விற்கிறேன். எனக்கும் எப்படியே இடம்லாம் கொடுத்தாங்க. ஸ்டாலின் கலைஞர் எங்களெல்லாம் வாழ வச்சார். இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒவ்வொன்று ராஜாண்ணாமலை மண்டலத்தில் குடிசையில் சட்டிப்பானை வச்சு சோறாக்கி துண்ணு எங்கள் அம்மா எங்களை பள்ளி கூட விளக்க தெரியாத வாழ்ந்தோம். எங்கள் கலைஞர் ஆட்சி பூ விற்போம். அப்போ கலைஞர் ஆட்சி வந்துடுச்சு. பூ விற்போம், சட்டிப்பானில் சோறாக்கி துண்ணுவோம். அப்போ போலீஸ் எங்கள் பூவெல்லாம் பிச்சு போடுவார். அப்போ கலைஞர்கிட்ட கொடி பிடிச்சி போனோம். எனக்கு 16 வயசு. கலைஞர் இருந்தார் கோட்டையில். அவர் என்ன சொன்னார்? போலீஸ் ஏன் ஒழிக்கின்றீங்க? போலீஸ் உங்களை என்ன செய்கிறாரு சொல்லுன்னாரு. போலீஸ் இல்லைன்னா நாடு இல்லை, போலீஸை ஒழிக்கன்னு சொல்கிறது தப்புன்னார் கலைஞர். அப்போது எனக்கு 16 வயசு. நாங்கள் போனோம் ஒரு 100 பேர். அப்போது நீங்கள் போய் கடை போட்டு ஒரு சங்கத்தை கட்டுப்பட்டு சங்கம் ஏற்படுத்தி நீங்கள் கடை போட்டு வாழுங்க, நான் போலீஸை அடக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார். அப்பா அன்னிலேருந்து இன்னைய வரல இந்த ரோட்டில் நான் பிரகாசமாக சம்பாரித்து வாழ்கிறேன். எங்களுக்கு நாங்கள் கடையும் போட்டோம். செங்கோட்டவர் இருந்தார் திமுகக்காரர். அவர் எங்களுக்கு இடமெல்லாம் கொடுத்தாரு. அவர் சங்கத்தை திறந்தாருங்க.
எங்களுக்கு சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். நான் பணக்காரசா லட்சாதிபதியாக வாழ்ந்தேன். எப்பா கலைஞர் கூட பிடிச்ச போட்டால் கூட என்கிட்ட இருக்குது. நான் இன்னைக்கு வரலும் இந்த உக்கான்னு நான் கஞ்சி குடிக்கிறது கூட கலைஞரால் தான் பிளாட் படுத்தலை. என்ன அவர் கொடுத்த இடம் தான். செங்கோட்டை ஒரு கடையெல்லாம் கொடுத்தாரு கார்பரேஷனில். ஏதோ கடையெல்லாம் இடிஞ்சு போச்சு பஸ்ஸு மாற சொல்ல. அந்த இடத்துல பலகை போட்டு சம்பாரித்து சாப்பிட்டுங்கிறேன். எனக்கு சோறு போடுற பிள்ளைங்க கூட செத்துட்டாங்க. பழம் வச்சு தான் இன்னும் சாப்பிட்றேன். இதுக்கு மேல் போட்டு பஸ் ஸ்டாண்டு போனால் கூட பரவாயில்ல. சென்னையிலேயே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் பிஸி பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் தான். எதனாலனா சரௌண்டிங்கில் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த சைடு வந்து பீச் இருக்குது, இந்த சைடு பார்க் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கிட்டேயே வந்து பூக்கடை இருக்குது. இதனால் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பல்லாயிரம் கணக்கான பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெம்பரரி சேஞ்சஸ்னால வந்து என்ன மக்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திமுக அரசு ஆட்சி முடிகிற வரைக்கும் வந்து ஓயாத வந்து டெவலப்மெண்ட்டு தான் மெயினாக வந்து பப்ளிக் வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. இன்றைக்கி ஹைவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் ஒரு 30-40 வருஷமாக இதெல்லாம் ஒன்றுமே டெவலப்மெண்ட்டே இல்லை. இப்போ வந்து டெவலப்மெண்ட் தான் சொல்லணும், எதுவும் இடிக்கலாம் எதுவும் கிடையாது. டெவலப்மெண்ட் வந்து பப்ளிக் வந்து நியூவாக டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ டிராஃபிக் அதிகமாகிடுச்சு, டிராஃபிக் வந்து பஸ் எதுவும் டிராஃபிக்கில் நிற்க விடான்னு சொல்லி பிரிட்ஜ் அண்டு பில்டிங் சொல்லி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அது இந்தியா மொத்தம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பண்ணுறாங்க டெவலப்மெண்ட். இப்போ டெவலப்மெண்ட் பண்ணுறவன் தான் திருப்பி அடுத்த வாட்டி வரணும். டெவலப்மெண்ட் பண்ண தெரியாதவன் வந்தானா என்ன ஆகும்? 10 வருஷம் எடப்பாடி இருந்தாங்க, அதிமுக இருந்தது, எந்த டெவலப்மெண்ட்டே இல்லையே. அன்றைக்கி இது சாக்கடையாக இருந்தது. இப்போ இன்றைக்கி தான் இது டெவலப்மெண்ட்டுன்ற பேச்சை இன்றைக்கி தான் வந்துக்குது. எல்லாருக்கும் கடை கொடுத்துக்கிறாங்க, திருப்பி மாற்று கடைகள்லாம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்க. இப்போ மெட்ரோ வந்துக்குது. மெட்ரோ எதுக்காக வருது? டெவலப்மெண்ட் தானே. மெட்ரோ எல்லாத்துலேயும் ப்ராஜெக்ட் நடக்குது. மெட்ரோக்குள்ளே எல்லாம் போய் வந்துடுறோம் கிடையாது. இல்லை, டெவலப்மெண்ட் தான் முக்கியம். டெவலப்மெண்ட்டுக்காக பப்ளிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். வேறு என்ன ஒன்றும் அது பெரிய விஷயமே இல்லை. ராயபுரம்னா என்ன 100 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறீங்க. ராயபுரத்தில் மாற்றிட்டானா ராயபுரம் அமெரிக்காவில் இருக்குது. ராயபுரம் 1 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ இங்கே இருக்க பிளாட்ஃபார்மில் கடை போட்டுருவோம். அதுக்கும் கடைலாம் எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக கடை கொடுத்துக்கிறாங்க. இல்லை பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களாம் எதுவும் அலோகேட் பண்ணல. எல்லாம் கொடுத்து எல்லா டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாருமே கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் தவறான முறையில் பேட்டி எடுக்காதீங்க. கொடுக்குறாங்கனாக்கா அவங்க தான் வந்து அதுக்கு ஐடி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கொடுப்பாங்க. கொடுக்காதெல்லாம் யாரும் போகவே மாட்டாங்க. அப்படியே கவர்மெண்ட் விட்டுற மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லி. ஆமாம், எதுவுமே விட்டுற மாட்டாங்க. எல்லாருக்கும் டெவலப்மெண்ட் தான். இப்போ இந்த டெவலப்மெண்ட் மீடியா அடிச்சாக்க வந்து டெவலப்மெண்ட் போலீஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. அரசாங்கம் வந்து அதை சொல்ல விடாது, கைவிடாது யாரையும். இப்போ இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைலாம் வந்து இங்கே அலோகேட் பண்ணுவாங்களா? ஆமாம், அதுக்கு அடுத்தது திருப்பி எல்லா கடையும் இங்கேயே மாற்ற போகிறாங்க. திருப்பி இதை வந்து 9 அடுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆட்டம் ஆக்க போகிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிறைய காய்கறி கடைலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாதிப்பு இல்லை நான் நினச்சா பாதிப்பே கிடையாது. இல்லை, எனக்கு இங்கே நடக்கிற வியாபாரம் அங்கே நடக்காது. இந்த குறை சொல்கிறவங்க தான் இருக்காங்க. குறை சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. நிறைவு பண்ணுறவங்க நிறைவு. இப்போ எனக்கு வந்து கடை கொடுத்துட்டாங்க, போதும். எனக்கும் வயசாகி போச்சு இல்லையா. இவ்வளோ காலம் நானும் இங்கே வாழ்ந்துட்டேன், சந்தோஷம். இப்போ அங்கே போகிறதுலையும் சந்தோஷம்தான். ஆனால் சில மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்கும்? நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கணும், இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், அங்கே போய் எங்கே அலையிறது, இப்படி சொல்கிறவங்களும் உண்டு தான் இருப்பாங்க. அதில் வந்து அந்த மாற்றத்தை நம்ம மக்களை ரொம்ப திருப்திப்படுத்த முடியாது. மக்களை யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நான் வந்து ராஜா அண்ணாமலை மன்றத்தாண்ட பிறந்து வளர்ந்தேன். எனக்கு பஸ் ஸ்டாண்டை பற்றி நான் 16 வயசுலேருந்து இங்கே வியாபாரம் பண்ணுறேன். பூ வியாபாரம் பண்ணேன் 50 வருஷம். இப்போ போய் என் பிள்ளை இறந்துட்டான், பழம் விற்றுனு தான். இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு மாற்றினாங்கல்ல, பழைய கோயம்பேடு மாற்றினாங்களே, அப்போத்திலேருந்து பழம் விற்கிறேன், பூ விற்கிறது இல்லை. அதில் இருந்து எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி தெரியும். இன்னும் இங்கே தான் உக்காந்துக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் தான் உக்காந்து பழம் விற்றுனுக்கிறேன். எங்கள் காலத்தை விட இவ்வளோ காலத்தை விட இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றுறது ரொம்ப நல்லது. பாதிப்பு இல்லை, கடை வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த வயதில் எத்தனை அலாட்மெண்ட்டும் கொடுத்துக்கிறாங்க. அதாங்க, அன்றைக்கி வந்து 13 பஸ்ஸு தாங்க இருந்தது. வெளியூர் பஸ்ஸு, விஎம்மு, வேலூர் வண்டி, ராமஜெயம், இந்த ஒரு 15 வண்டி தான் இருந்தது. அதுக்கு பிறகு 76 வந்து மன்னை நாராயணசாமி தான் வந்து இடித்தார். இடித்து கட்டின பிறகு நல்ல ஒரு அமைப்பான ஒரு இடமாச்சு. ஒரு ரவுண்டு ஸ்கொயரு ஆன பிறகு 50% நின்றுது. அது பிறகு பூக்கடையை இடித்தாங்க, ஒரே லைன் ஆச்சு. இன்றைக்கி 150 வண்டி நிற்குது. இப்போ இடிக்கும் போது என்ன ஆகுது?
கீழ்த்தளம் மேல்தளம்னு வரும்போது இது வந்து மக்களுடைய விரிவாகத்தை பொறுத்து அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு பண்ணின்னுக்குது. இதில் தப்பு கிடையாது, நல்லது தான் செஞ்சுன்னுக்குறாங்க. எனக்கும் ஓரளவுக்கு கடையை கொடுத்துட்டாங்க, என்னை ஓடுன்னு சொல்லலை. நீங்கள் அங்கே போயிடுங்கன்னு எனக்கு கடை கொடுத்து தான் என்னை காலி பண்ண சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷம், எனக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லாமே சந்தோஷப்பட்டு தான் போயின்னு. கடைக்கு அலாட் பண்ணிக்கிறாங்க, கடை இடம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அது அலாட் பண்ணல? இல்லை, நான் வந்து ரோட்டில் தான் உக்காந்து வியாபாரம் பண்ணின்னுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன, உங்களுக்கு அது பாதிப்பு தானே? அப்போனா எனக்கு இனியும் பாதிப்பு கிடையாது, எனக்கு வயசாச்சு. எனக்கு குடும்பம்லாம் நிறைய இருக்கிறாங்க, பேரன் பேத்தியெல்லாம். யாராவது ஒரு வேளை சோறு போடுவாங்க. என் காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில் இனியும் யாரும் அசிங்கமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு ரொம்ப அட்டுயம் நடக்குது. பஸ் ஸ்டாண்டு இல்லாத நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எந்த காலத்துலையும் இந்தமாரி ஒரு அமைப்பு வந்து இன்னும் 7 பிறப்பு கிடைச்சாலும், நான் 1973 இங்கே இருக்கிறேன். இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் இந்தமாரி ஒரு அமைப்போ வியாபாரமோ எங்கேயுமே கிடைக்காது. தமிழ்நாட்டில் அது மெட்ராஸ் சிட்டியில் இந்தமாரி ஒரு அமைப்பு கடை எங்கேயுமே கிடைக்காது. நான் பண்ணுற வியாபாரம் இன்னும் ஒரு காலம் இன்னும் இப்போ இதோட பெருசாக கொடுத்தாலும் கிடைக்காது. இதுதான் அமைப்பான இடம், அமைப்பான கடை. எத்தனை வருஷமாண்ணா இங்கே கடை வச்சிருக்கீங்க? நான் 75 இங்கே இருக்கிறேன். நான் இங்கே வரும்போது, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு வேளை சாப்பாட்டு கூட கிடையாது. இதில் வந்து உருவாகி தான் இங்கே வந்து சம்பாரித்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். எனக்கு ஒரு 3 குழந்தை குட்டிகள் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு வீட்டை வாங்கிட்டேன், நல்லபடியாக இருக்கு. வியாபாரம் இருக்காது, என்ன இருந்தாலும் கடை கொடுத்துக்கிறாங்களே, அதை வச்சு பயன்படுத்திக்கணும். அப்போனா பாதிப்பு தானே? பாதிப்பு தான். அதுக்கு என்ன நம்ம வழிமுறை அவங்க சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் கேட்போம். வெளியூர்லேருந்து இங்கே வரும்போது எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இங்கே வந்து ரோட்டில் போட்டு வியாபாரம் பண்ணியிருந்தேன். ரோட்டில் போட்டு வியாபாரம் பண்ணோடனே கார்பரேஷனுக்கு கூப்பிட்டு நீங்கள் இங்கே பண்ணாதீங்க இந்த ஒரு சங்கத்தை உருவாக்கி எங்களுக்கு வந்து 4க்கு 6ன்னு கடை கொடுத்து கார்பரேஷன் பில்லு ஒன்று கொடுத்தாங்க. இன்னி வெறும் கார்பரேஷனுக்கு நாங்கள் வாடகை கட்டின்னு இருக்கிறோம். அந்த வாடகையை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, கார்பரேஷனில் கூட்டு வச்சு பேசி, நீங்கள் இவ்வளோ காலமாக இங்கே இருந்தீங்க, உங்களுக்கு அதனடியாக நாங்கள் எடுக்கலை, நாங்கள் பஸ் ஸ்டாண்டு விரிவுபடுத்த போகிறோம், நீங்கள் வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுங்க என்று சொல்லி எங்களுக்கு வந்து சிவன் போலீஸ் ஸ்டேஷனாண்ட 163 கடை அங்கே கட்டிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒன்றா ஷிஃப்ட் பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் அங்கே போயிடுவோம், எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்தமாரி வியாபாரம் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு சில பேர் இதுதான் என்னோட கோவில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சில பேர் இதுதான் என்னோட வீடுன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒருத்தர் இதுதான் என்னோட எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கலைஞரால் என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா காப்பாற்றினேன். 2 ஆம்பளை பிள்ளைங்க சூப்பராக வீடு வாங்கி கொடுத்தேன், கல்யாணம் பண்ணேன். அவரும் எங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு வந்தார், போட்டோலாம் வச்சுக்கிறேன். நல்லா வாழ்ந்தேன். 2 பிள்ளைங்களை செத்துட்டாங்க. சொந்தமாக வீடு வாங்கி கொடுத்தேன். அந்த வீட்டையும் மருமகளுங்க பாவம், அதுங்க சின்ன வயசுலேயே அறுத்துட்டு அதுங்க தாய் வீட்டுக்கு விற்று எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ இந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் படுத்துக்கிறேன். இந்த பிறகு எனக்கு இடம் இங்கே தான் படுத்துன்னு பாத்ரூமில் குளிக்கிறேன். இது வரலும் நான் எத்தனையோ மனு கொடுத்துருக்குறேன், எனக்கு எந்த பதிலும் கொடுக்கல. இந்த பஸ் ஸ்டாண்டு காலி பண்ணால் எனக்கு படுக்கிறதுக்கு தான் இடம் கம்மி, சாப்பிட்றது பிச்சை எடுத்து கூட சாப்பிடுவேன். எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்டே வேணாம், உழைக்க முடியல. இங்கே ஒரு 100 ரூபாய் இதெல்லாம் பெருக்கிட்டு கடை போட்டால் கூட 100 ரூபாய் இங்கே சம்பாதிக்க முடியல. அவ்வளோ ரொம்ப பிடிக்காம நிலமை இருக்குது இந்த இடத்துல. அதனால் வந்து எனக்கு தங்கிறதுக்கு தான் இந்த பஸ் ஸ்டாண்டு போனால் இடம் கிடையாது. மற்றபடி நான் எப்படி வேணாலும் பிச்சை எடுத்து கூட சாப்பிடுவேன். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தம் பண்ண ரொம்ப நல்லது. இது வந்து எங்களுக்கு பரம்பரை இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். இப்போ பஸ் ஸ்டாண்டு போதும் மனசு கஷ்டம், இதை நம்பி தான் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறோம். ஒரு 10 ரூபா கடை வாங்குகிறோம். இப்போ இது போயிடுச்சுன்னா எங்கள் கதி எப்படி? இப்போ இருக்கிற கடையெல்லாம், அங்கே இருக்க கடையெல்லாம் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க வேற எங்க? அது அவங்க கடை இருக்கிறோம், நாங்கள் இல்லாதவங்க இங்கே ரோட்டில் போய்க்கிறோம், பிள்ளைங்களை வச்சு இதே ரோட்டில் தான் படுக்கிறோம். அப்புறம் எங்கள் நிலைமை எப்படி? இப்போ வந்து நீங்கள் போய் கேட்கலையா, நாங்கள் இத்தனை வருஷமா இருக்கோம், எங்களுக்கு என்ன கடை அலர்ட்? அது நாங்கள் கேட்டது எந்த மாட்ட சொல்லி எதுவுமே சொல்ல. நான் உண்மையாக சொல்ல போனால், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு தானே. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது, கல்யாணம் பண்ணது, குழந்தை பெற்றது எல்லாமே இங்கே தான். இப்போ எங்களுக்கு எப்படி சொல்கிறது, குடிசை மாற்றம் மாறியன்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அங்கே போய் கூட பஸ் ஸ்டாண்டு இருக்குதுன்னு வயிற்று பொழப்புக்கு இங்கே இருக்கிறோம். எந்த வழியில் போனாலும் எங்கன்னா 10 ரூபா சம்பாதிக்கலாம். இப்போ ஜனங்களுக்கும் இந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் தான் 10 ரூபா கம்மியாக இருக்கும். இப்போ ஷோரூமுக்கெல்லாம் போனீங்கன்னா கிலோ 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா கூட வாங்குவாங்க. இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ பஸ்ஸை மாற்றி விட்டாங்களா, ஏறிக்கினே இந்தமாரி மாற்றி விட்டு தான் நாங்கள் பதம் ஒழிகிறோம்.
இப்போ வாழ்வாதாரத்துக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து வீடு கொடுத்துட்டாங்க, இங்கேருந்து கன்னி நகர் போயிட்டு வர முடியாது. இப்போ நம்மளுக்கு வாழ்வாதாரமே கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம எங்கே வேலைக்கும் போவோம்னா நம்ம கை கட்டி அவங்கள்டே வேலை செய்யக்கூடாது, நம்ம ஒரு கடை போடணும் கொஞ்சம். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் போலீஸ்காரங்க இருந்தாங்க, இப்போ போலீஸ்காரங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றினா எங்கள் வாழ்வாதாரம் அதிகமாக போகுது. இப்போ சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்கும். இது விட்டு போகிறமே தான், வேற ஒன்றும் கிடையாது. காய்களை வாங்கிட்டு வந்து 10 ரூபா போய்க்கிறோம். இது போயிடுச்சுன்னா சுத்தம். அப்புறம் நாங்கள் எங்கே போய் போய்க்கிறது? இந்த இடத்த அவங்க எடுத்துன்னு போயிட்டோம், எங்களை மாற்று இடம் கொடுக்கணும்ல, நான் எங்கே போய் போய்க்கிறது? பஸ் ஸ்டாண்டை இடிச்சுட்டா நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுன்னு இருக்கிறோம். இப்போ கடலில் மாட்டின கப்பல் எப்படி இருக்கும், நாளே இல்லாமல் மாட்டினா எப்படி இருக்கும்? அவங்க எதுவும் இப்போ நீங்கள் சொல்லி எத்தனை வருஷம் நாங்கள் இருந்திருக்கோம், அதுக்கான கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வீடு கொடுத்துட்டோம்ல நீங்கள் போங்கன்றாங்க. வீடு கொடுத்துட்டா சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வீடு இருந்தால் வீடு மட்டும் இருந்தால் போதுமா? பொன்னாடி பிள்ளைங்க சாப்பிட வேணாவா? இப்போ நான் சாப்பிட வேணாவா? வீடு இருந்தால் வீட்டில் எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்களா? எங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து எத்தனை கடைக்காரன் இருக்கிறானோ அத்தனை கடைக்காரன் இங்கே கட்டி கடையை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க தான் இருந்தாங்கன்னு ஒரு அத்தாட்சி, அவ்வளோதான் செய்யணும். இதை மாநகராட்சி தான் பார்த்து செய்யணும். மக்களும் கடை வியாபாரிகளும் அவங்களோட கோரிக்கையும் பிரச்சனையும் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகுது, என்ன டெவலப் பண்ண போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் வாங்க.